ஃப்ரிட்ஜ் தொறந்து பார்த்தா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த பட்டாணி 10 நாளா தூங்கிட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சு தோல் உரிச்சுட்டு, நான் காலையில மிச்சமாயிருச்சுன்னு வீட்லயே பன்னீர் செஞ்சு வச்சிருந்தேங்க. அதை 2யும் வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரேவி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துரலாம். அதுக்கு நம்ம ஒரு 10 முந்திரிய நல்லா சுடு தண்ணீல ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில ஆயில் ஆட் பண்ணிட்டு, சோம்பு, பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு, தக்காளிய 2 அரைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு, நம்ம கொஞ்சமா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, இது நல்லா கொதிச்சு வரையில நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்க முந்திரிய ஆட் பண்ணி, தேவையான அளவு உப்பு, தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாரி நல்லா கொதிச்சு வரையில மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டீங்கன்னா, இந்த மாரி பட்டாணி சூப்பரா வெந்து வந்துரும். அதுக்கப்புறமா நம்ம வீட்லயே செஞ்ச பன்னீர் ஆட் பண்ணிட்டு, அதையும் ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பேன்லயே வச்சு வேக வச்சு எடுத்துட்டு, கடைசியா கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா, ஒரு அட்டகாசமான ஸ்டைல்ல பட்டாணி பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்